ஹாய், வெல்கம் டு மை சேனல் சத்யா சாகர் குக்கிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஹேர் நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் போயிட்டு பார்லரில் கெமிக்கல் கலந்த ஹேர் டையோ இல்லைனா வந்துட்டு அதிகமான காசு கொடுத்து ஹென்னா பேக்கோ போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பேக்கே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருதாணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது 28 ரூபா இருக்கும். நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினது. இந்த பேக் ஃபுல்லாகவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளுடைய ஹேருக்கு பொறுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேக் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஜென்ஸுக்குன்றதுனால இது ஒரு பேக் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முதல் நாள் நைட்டே வந்துட்டு நம்ம அதை ஊற வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் போடும்போது தலையிலேருந்து அது வழிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து கெட்டியான ஒரு பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஜென்ஸு லேடிஸ் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா தலையில் இந்த பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இல்லை அப்படின்னா நார்மல் ஹீட் பாடி, நார்மலான உடம்பு சளி பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் மருதாணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட நம்ம வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் மருதாணி மட்டும்தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், மருதாணி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அடுத்த நாள் வந்துட்டு இந்த மருதாணி வந்து காலையிலேயே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். காட்டுறேன். தலையை நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முடியில் வந்துட்டு நிறைய வெள்ளை முடி இருக்குது. இந்த பேக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் போக போக 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளை முடி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க இந்த பேக் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பேக் போடும்போது தலையில் எண்ணெயெல்லாம் வைக்கக்கூடாது. தலை குளிச்ச முடியாக இருந்தால் தான் ஈஸியாக வந்து பேக் நல்லாவே பிடிக்கும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம தலை ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடலாம். பார்லரில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல முடி வேர்லேருந்து மண்டை ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் வந்து முடி ஃபுல்லாகவே வேரில் எல்லா இடத்துலையும் வந்து மருதாணி இறங்கும். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு பேக் வந்து முக்கியமான ஒரு பேக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அடுத்து லாஸ்ட்டாக என்ன பேக் போடுறேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக இன்றைக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் வந்து இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம ஹேரில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். இதே வந்து லேடிஸாக இருந்தால் நல்லா நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே தூக்கி அழகாக ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கணும். இந்த பேக் போட்டு என்னுடைய கையே வந்து எந்த அளவுக்கு வந்து சிவந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து பேக் வந்து பிடிச்சிருக்கு. போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து என்னுடைய கை ரொம்பவே சூப்பராக சிவந்திருக்கு. எப்போவுமே 3/4 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஊற வைப்பாங்க. இன்றைக்கி வந்து 1/2 அன் ஹவர் தான் ஊற வைக்க போகிறாங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்ததுக்கப்புறம் நான் வந்து முடி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மீதி கொஞ்சோண்டு இருக்குது. அதே ஆல்ரெடி வந்து என் பொண்ணு வந்து புக்கிங் பண்ணி வச்சிட்டா. நைட்டு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு காலையில் வந்து கையில் மருதாணி வச்சே ஆகணும் அப்படின்னு இருந்தால் மீதி கொஞ்சோண்டு தான் இருந்தது. இது வந்துட்டு நான் என் பொண்ணுக்கு கையில் மருதாணி மாதிரி அழகாக வச்சு விட போகிறேன். நம்மளும் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது நல்லாவே சிவந்திருக்கும். அடுத்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி இலை பொடி. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து 45 ரூபா இருக்குது. ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குது. இதுவும் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். அந்த பேக் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இந்த பேக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சா தான் அது மேலே வந்து ஒரு லேயர் அப்படியே வந்து மாறிக்கிட்டே வரும். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதையும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பேக் பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்கு பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணது க்ரீன் கலரு, ஆனால் கலர் மாறி இருக்கிறது பார்த்திங்களா, வயலட் கலரில். இப்போ தலையும் வந்து இவங்க வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். மருதாணி போட்டதுக்கப்புறம் தலை வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து மருதாணி எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி இந்த பேக்கும் வந்து அப்ளை பண்ணணும். பார்த்திங்களா, உள்ளெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது, மேலே அப்படியே அந்த லேயர் அப்படியே மாறி இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்லேயும் வந்துட்டு நல்லாவே வந்து மருதாணி கூட மிக்ஸ் ஆகும்போது நல்ல பிளாக் கலராக மாறும். இதையும் அதே மாதிரி நம்ம முடி வேர்லேருந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சாதான் அந்த கலர் நல்லாவே பிடிக்கும். அடுத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கலர் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இதை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்க 15 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 1 monthக்கு ஒரு தடவை அதே மாதிரி மாற்றிக்கிட்டே வரலாம். இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முடி கொட்டுறது நிற்கும். நல்ல ஒரு ஹேர் கண்டிஷ்னராகவும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவே வந்து மண்டை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். வேர் வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணி விடுங்க. நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய கை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அது பிளாக் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேக் போடுங்க. இல்லைன்னா கை வந்து ஒரு 3-4 நாளைக்கு அப்படியே பிளாக்காகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் கலர் இதுவாக இருக்குது. இன்னமும் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக தெரியும் உங்களுக்கு. இந்த பேக் நம்ம போடும் போது க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே வந்து வயலட் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள். வாஷ் பண்ணோடனே முடியும் நல்லா வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். மருதாணி போடும்போது தலை வந்து கொஞ்சம் அப்படியே நல்ல ஆரஞ்சு கலரில் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த பேக் போட்டோடனே ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். வெள்ளை முடி நிறைய இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து மாதத்தில் 2 தடவை 3 தடவை போடுங்க. அடிக்கடி ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருங்க. ஷாம்புக்கு பதில் சீயக்காய் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.